శ్రీ లక్ష్మీ గణపతి హోమ విధానం. ஓங்காரம் இறைவனை உணர்த்தும் ஒலி. ஓம் என்ற சொல் இறைவனை உணர்த்தும் சொல். ஓம் என்ற சொல்லை தியானித்தால் பேரின்ப நிலை எய்தலாம். ஓம் என்பது பிரணவம். இந்த பிரணவமே வேதத்தின் மூலம். ஓம் என்ற ஒலியின் வடிவமே பிள்ளையார். ஓங்கார வடிவானவர் பிள்ளையார். பிள்ளையார் குற்றங்களை நீக்குபவர், துன்பங்களை நீக்குபவர், இடையூறுகளை போக்குபவர். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோமத்தை விசேஷமான தினத்தில், விடிகாலை நேரத்தில் அல்லது நல்ல நேரத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் செய்தால் ஞானம், செல்வம், கல்வி, புகழ், சகல காரிய சித்தி, சங்கட நிவாரணம் முதலியவை உண்டாகும். இந்த ஹோமம் மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி அல்லது தேய்பிறை சதுர்த்தி, விசேஷமாக சங்கடஹர சதுர்த்தி மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலோ, கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் தொடங்கும் முன்பாகவோ, புது வியாபாரம் தொழில் தொடங்கும் முன்பாகவோ, காரியங்கள் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுதோ இதை செய்தால் நல்ல அனுகூலமான பலன்கள் நிச்சயம் உண்டாகி சகல காரிய சித்தியை அடையலாம். இந்த கணபதி ஹோமமாகப்பட்டது அநேக விதமான வழிமுறைகளில் உள்ளது. இந்த கேசட்டில் எல்லோருக்கும் பொதுவான முறையில் இருக்க முயற்சி செய்து இதை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். ஹோமத்திற்கு வேண்டிய பூஜை பொருட்கள்: மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பழ வகைகள், புஷ்பம், உதிரி புஷ்பம், மாலைகள், சந்தனம், பன்னீர், ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, பச்சரிசி, தேங்காய். ஹோமத்தில் சேர்ப்பதற்கு அஷ்டதிரவியங்கள்: அவல், நெல்பொரி, சத்துமாவு, கரும்புத் துண்டுகள், தேங்காய்க்கீற்று, வெள்ளை எள்ளு, வாழைப்பழம் மற்றும் பழ வகைகள், கொப்பரை, 108 கொழக்கட்டை இவைகளை தயார் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். நைவேத்தியத்திற்கு தனியாக சர்க்கரை பொங்கல், சுண்டல், கொழக்கட்டை வைத்துக்கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு நல்ல நெய், உலர்ந்த விரட்டி, உடைத்த விறகு, சமித்து, தர்பை, அருகம்பில் இவைகளை வைத்துக்கொள்ள வேண்டும். பூஜா பாத்திரங்கள்: கலச சொம்பு, தட்டுகள், மணை, மணி, பஞ்சபாத்திர முத்ரணி, தூபாரத்தி, தீபாரத்தி தட்டுகள், குத்து விளக்குகள், எண்ணெய் திரி போட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். ஹோமம் முடிந்த பின் திருஷ்டி சுற்றுவதற்காக பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம் தயார் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஹோமம் வளர்ப்பதற்கு ஹோமகுண்டம் அல்லது செங்கல், மணல் இவைகளை பரப்பி ஹோமகுண்டத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹோமம் செய்கிறவர்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு முன்புறம் ஹோமகுண்டத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஹோமகுண்டத்துக்கு பக்கத்தில் வடக்கு பக்கமாக வாழை இலையை போட்டு அரிசியை பரப்பி நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்ட கலசத்தை அதன் மேல் வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம் வைக்க வேண்டும். கலசத்துக்கு பின்புறமாக பிள்ளையார் படமோ விக்கிரகமோ அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டும். கும்பத்தின் அருகில் பிள்ளையார் துண்டு, வேஷ்டி இவைகளை வைக்க வேண்டும். பூர்ணாகுதிக்காக பட்டு துணியில் ஹோம திரவியம், உலர்ந்த கொப்பரை, ₹1 காசு, வெத்தலை பாக்கு இவைகளை வைத்து மூட்டை கட்டி தயாராக வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஹோமம் ஆரம்பிக்கிறோம். விளக்கு ஏற்றுங்கோ, மணி வாசிங்கோ. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் குரு கண்டாரவம் தத்ரா தேவதா குவாலகாஞ்சனம் இது கண்டாநாதங் கிருத்வா. 2 அக்ஷதையை விளக்கம் பேரில் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே இது தீபம் பிரஜ்வால்ய. பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை 3 முறை கையில் விட்டுண்டு ஆஜமனம் பண்ணுங்க.
ஓம் அச்சுதாய நமः. ஓம் அனந்தாய நமः. ஓம் கோவிந்தாய நமः. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ருஷிகேஷ, பத்மநாப, தாமோதர. 2 தர்பய மோதிரத்தை கையில் போட்டுக்கணும், அல்லது 2 தர்பய கையில் வச்சுக்கோங்க. பவித்ரந்தர்த்வா 2 தர்பய ஆசனமாக கால் கீழே போட்டுக்கோங்க. தர்பேஸ்வாசீனஹ தர்பய கையில் வச்சுண்டு பிள்ளையார் குட்டுங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஜேத் சர்வ விக்னோபசாந்தஜே. இடது கை கீழே வச்சுண்டு வலது கை மேலே வச்சுண்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். மமோபாக்த சமஸ்த துருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபாபியாம் சுபதினே ஸ்ரீ மகாகணபதி பிரீத்யர்த்தம். உங்கள் நட்சத்திரம், ராசி, பேர் எல்லாம் சொல்லிக்க வேண்டியது. நக்ஷத்ரே ராசௌ ஜாதஸ்ய சக குடும்பஸ்ய. உங்கள் குடும்பத்தில் எல்லார் பேரும் சொல்லிக்கோங்க. புது வியாபாரம் தொடங்குறவராக இருந்தால் அதனுடைய பேர் சொல்லிக்கணும். வியாபார நாமதேஜஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி பிரீத்யர்த்தம் லக்ஷ்மி கணபதி பிரசாதேன மமானு சொல்லுங்க. சகல காரிய அனுகூல சித்தியர்த்தம் சகல காரிய துரிதோப சாந்தியர்த்தம் சகல காரிய நிர்விக்னேன பரிசமாவாப்த்யர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் சமஸ்த கிரகதோஷ பீடாபரிஹாரார்த்தம் மகாகணபதி பிரசாதேன சகல சத்ருபாத நிவர்த்தியர்த்தம் மகாகணபதி பிரசாதேன சகல காரிய நிர்விக்னேன பரிசம அவாப்த்யர்த்தம் சமஸ்த மங்களாவாப்த்யர்த்தம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோமாக்கிய கர்ம கரிஷ்யே. இப்போ உங்கள் கையில் இருக்கிற தர்பையை வடக்கு பக்கமாக போட்டுருங்கோ. உத்தரத்தோ தர்பாநிரஸ்யா கையில் ஜலத்தை தொடுங்கோ. அபவு பஸ்பிரஸ்யா கையில் புஷ்ப அட்சதை வச்சுண்டு வருண பகவானை தியானம் பண்ணுங்கோ. கங்காதி புண்ணிய நதிகளை தியானம் பண்ணிட்டு அந்த கும்பத்தில் புஷ்பமும் அக்ஷதையும் சேர்க்கணும். ஓம் இமம் மே வருணஸ்ருதேஹவமத்யாதமுடய த்வாமவஸ்சுராசகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாசாஸ்தே கஜமானோ ஹவிர்பிः அஹேடமானோ வருணேஹ போத்யுருஜகம் சமானாய பிரமோஷீः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அஸ்மின் கும்பே வருணதேவதா கங்காதி புண்ணியதீர்த்தம் ஆவாஹயாமி. வருணாய நமः தூபதீப சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. மறுபடியும் கும்பத்தில் அட்சதை போட்டுருங்கோ. இப்போது மகா கணபதியை தியானம் பண்ணிக்கணும். லக்ஷ்மி கணபதி தியானம். ஓம் கணாநாஹம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திः பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானயது. அஸ்மின் கும்பே அஸ்மின் பிம்பே அஸ்மின் சித்திரபட்டே அஸ்மின் மண்டபே ஸ்ரீ லக்ஷ்மி கணபதிம் தியாயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः ஆவாஹயாமி. கையை குவிச்சு வச்சுக்கோங்க. லக்ஷ்மி கணபதியை நல்லா தியானம் பண்ணுங்கோ. ஆவாஹிதோ பவ
स्थापितो भव अवकुण्ठितो भव सुप्रसन्नो भव वरदो भव स्थिरासनं कुरु प्रसीद 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 स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजावसानगं तावत् त्वं प्रीतिभावेन कुम्भेऽस्मिन् मण्डपेऽस्मिन् दीपमण्डलेऽस्मिन् बिम्बेऽस्मिन् चित्रपटेऽस्मिन् सन्निधिं कुरु. மறுபடியும் கையில் புஷ்பம் அக்ஷதை வச்சுட்டு விநாயகரை தியானம் பண்ணுங்க. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. அக்ஷதையை கும்பத்தில் போட்டுருங்கோ. லக்ஷ்மி கணபதயே நமः ரத்னசிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः பாதயோः பாத்யம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி ஜலம் தட்டில் விடுங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. லக்ஷ்மி கணபதயே நமः அர்க்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் விடுங்கோ தட்டில். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. லக்ஷ்மி கணபதயே நமः ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்ரணி ஜலம் விடுங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. புஷ்பத்தினால தீர்த்தத்தை சுவாமிக்கு புரோக்ஷணம் பண்ணுங்கோ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः வேதோக்த ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ரெண்டு அக்ஷதையை சுவாமி பேரில் போடணும். லக்ஷ்மி கணபதயே நமः வஸ்திரம் சமர்ப்பயாமி. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. லக்ஷ்மி கணபதயே நமः யஜ்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. மறுபடியும் அக்ஷதையை போடுங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. சந்தனத்தை சுவாமிக்கு புரோக்ஷணம் பண்ணணும். சந்தனம் வைக்கணும். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமः கந்தம் சமர்ப்பயாமி. கந்தஸ்யோபரி குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் வைங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. சுவாமிக்கு புஷ்பத்தை சாத்துங்கோ. லக்ஷ்மி கணபதயே நமः புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்கோ. புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி அஷ்டோத்திரம். ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணகாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் शूर्पकर्णाय नमः. ஓம் हेरम्बाय नमः. ஓம் स्कन्दपूर्वजाय नमः. ஓம் महागणपतये नमः. ஓம் विनायकाय नमः. ஓம் विघ्नराजाय नमः. ஓம் गौरीपुत्राय नमः. ஓம் गणेश्वराय नमः. ஓம் स्कन्दाग्रजाय नमः. ஓம் अव्ययाय नमः. ஓம் भूताय नमः. ஓம் दक्षाय नमः. ஓம் अध्यक्षाय नमः. ஓம் द्विजप्रियाय नमः. ஓம் अग्निगर्भश्चिते नमः. ஓம் इन्द्रश्रीप्रदाय नमः. ஓம் वाणीप्रदाय नमः. ஓம் अव्ययाय नमः. ஓம் सर्वसिद्धिप्रदाय नमः. ஓம் सर्वतनयाय नमः. ஓம் सर्वरीप्रियाय नमः. ஓம் सर्वात्मकाय नमः. ஓம் सृष्टिकर्त्रे नमः. ஓம் देवाय नमः. ஓம் अनेकार्चिताय नमः. ஓம் शिवाय नमः. ஓம் शुद्धाय नमः. ஓம் बुद्धिप्रियाय नमः. ஓம் शान्ताय नमः. ஓம் ब्रह्मचारिणे नमः. ஓம் गजाननाय नमः. ஓம் दैवात्रेयाय नमः. ஓம் मुनिस्तुत्याय नमः. ஓம் भक्तविघ्नविनाशनाय नमः. ஓம் एकदन्ताय नमः. ஓம் चतुर्बाहवे नमः. ஓம் चतुराय नमः. ஓம் शक्तिसंयुताय नमः. ஓம் लम्बोदराय नमः. ஓம் शूर्पकर्णाय नमः.
ॐ हरये नमः ॐ ब्रह्मविदुत्तमाय नमः ॐ कालाय नमः ॐ ग्रहपतये नमः ॐ कामिने नमः ॐ सोमसूर्याग्निलोचनाय नमः ॐ पाशाङ्कुशधराय नमः ॐ चण्डाय नमः ॐ गुणातीताय नमः ॐ निरञ्जनाय नमः ॐ अकल्मषाय नमः ॐ स्वयं सिद्धाय नमः ॐ सिद्धार्चितपदाम्बुजाय नमः ॐ बीजापूरफलासक्ताय नमः ॐ वरदाय नमः ॐ शाश्वताय नमः ॐ घृणिने नमः ॐ द्विजप्रियाय नमः ॐ वीतभयाय नमः ॐ गतिने नमः ॐ चक्रिणे नमः ॐ इक्षुषापधते नमः ॐ श्रीधराय नमः ॐ अजाय नमः ॐ उत्पलकाराय नमः ॐ श्रीपतये नमः ॐ हर्षिताय नमः ॐ कुलात्रिभेत्रे नमः ॐ जटिलाय नमः ॐ कलिकल्मषनाशकाय नमः ॐ चन्द्रचूडामणये नमः ॐ कान्ताय नमः ॐ पापहारिणे नमः ॐ समाहिताय नमः ॐ आश्रिताय नमः ॐ श्रीकराय नमः ॐ सौम्याय नमः ॐ भक्तवाञ्छितदायकाय नमः ॐ शान्ताय नमः ॐ कैवल्यसुखदाय नमः ॐ सच्चिदानन्दविग्रहाय नमः ॐ ज्ञानिने नमः ॐ दयायुधाय नमः ॐ दान्ताय नमः ॐ ब्रह्मद्वेषविवर्जिताय नमः ॐ ब्रह्मदैत्यभयदाय नमः ॐ श्रीकण्ठाय नमः ॐ विबुधेश्वराय नमः ॐ रामार्चिताय नमः ॐ वीतये नमः ॐ नागराजयज्ञोपवीतकाय नमः ॐ स्थूलकण्ठाय नमः ॐ स्वयंकर्त्रे नमः ॐ सामघोषप्रियाय नमः ॐ परस्मै नमः ॐ स्थूलतुण्डाय नमः ॐ अग्रण्यै नमः ॐ धीराय नमः ॐ वागीशाय नमः ॐ सिद्धदायकाय नमः ॐ दूर्वाबिल्वप्रियाय नमः ॐ अव्यक्तमूर्तये नमः ॐ अद्भुतमूर्तिमते नमः ॐ शैलेन्द्रधनुजोत्सङ्गकेलनोत्सकमानसाय नमः ॐ स्वलावण्यसुदासाराय नमः ॐ जितमन्मदविग्रहाय नमः ॐ समस्तजगदाधाराय नमः ॐ मायिने नमः ॐ मूषिकवाहनाय नमः ॐ हृष्टाय नमः ॐ दुष्टाय नमः ॐ प्रसन्नात्मने नमः ॐ श्रीसर्वसिद्धिप्रदायकाय नमः ॐ श्रीलक्ष्मीगणपतये नमः अष्टोत्तरशतनाम पूजां समर्पयामि இப்போ ஊதுவத்தி ஏற்றுண்டு சுவாமிக்கு திருப்புங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. தூபமாக்ராபயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விட வேண்டியது. மறுபடியும் கையில் அட்சதை வச்சுண்டு சுவாமியை தியானம் பண்ணிட்டு விளக்கம் பேரில் போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ஸ்ரீ லக்ஷ்மீ கணபதயே நமः. தீபம் தரிசயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விடுங்கோ. இப்போது தேங்காயை உடைக்கணும். அங்கே இருக்கிற பழ வகைகள், குழக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இவைகளை லக்ஷ்மி கணபதிக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும். तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. சுவாமிக்கு 5 முறை கையை காட்டுங்கோ. அந்த நைவேத்தியங்கள் மேலே ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணுங்கோ. அதன் பிறகு 5 முறை கையை காட்ட வேண்டும். ॐ प्राणाय स्वाहा ॐ अपानाय स्वाहा ॐ ज्ञानाय स्वाहा ॐ उदानाय स्वाहा ॐ समानाय स्वाहा ॐ ब्रह्मणे स्वाहा. श्री लक्ष्मी गणपतये नमः. पूजाकाले मोदकानि, क्षणकानि, गुढान्नं, फलविशेषं, इक्षुखण्डं, दधिमधुघृत नानाव्यञ्जनसहितं अमृतं महानिवेद्यं निवेदयामि. श्री लक्ष्मी गणपतये नमः. निवेदनानन्तरम् आचमनीयं समर्पयामि. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விட்டுட்டு வெத்தலை பாக்கு தாம்பூலம் அங்கே வைக்கணும். லக்ஷ்மி கணபதயே நமः. பூகீபல தாம்பூலம் சமர்ப்பயாமி. இப்போ தீபார்த்தி தட்டில் கற்பூரத்தை வச்சுண்டு
கற்பூரத்தை ஏற்றி சுவாமிக்கு கும்பத்துக்கு மண்டபத்துக்கு திருப்புங்கோ. ராஜாதிராஜாய பிரதக்யசாகினே நமோ வயம் வைः ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைः ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते. तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதே நம. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. 2 புஷ்பங்களை எடுத்துட்டு இந்த ஜுவாலைக்கு சுற்றி சுவாமி பாதத்தில் போட்டுருங்கோ. ஒரு உதிரணி ஜலத்தை தட்டில் விடுங்கோ. அந்த கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த கற்பூர ஆரத்தியை காட்ட வேண்டியது. இப்போ கணபதி தியானம் பண்ணிக்கணும். லக்ஷ்மி கணபதி தியானம். ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம் மௌஞ்சே கிருஷ்ணாஜினதரம் நாகயஜ்ஞோபவீதினம் பாலேந்து விலசன்மௌளிம் வந்தேஹம் கணநாயகம் அம்பிகாஹிருதயானந்தம் மாத்ருபிः பரிபாலிதம் भक्तप्रियं मधोन्मत्तं वन्देऽहं गणनायकं चित्ररत्नविचित्राङ्गं चित्रमालाविभूषितं चित्ररूपधरं देवं वन्देऽहं गणनायकं गजवक्त्रं सुरश्रेष्ठं कर्णचामरभूषितं पाशाङ्कुशधरं देवं वन्देऽहं गणनायकं मूषिकोत्तममारूच्य देवासुरमहाहवे योत्कामं महावीर्यं वन्देऽहं गणनायकं यक्षकिन्नरगन्धर्व सिद्धविद्याधरैः सदा स्तूयमानं महात्मानं वन्देऽहं गणनायकं सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकम्. ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानयतु. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதே நம. பிரார்த்தனாம் சமர்ப்பயாமி. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்கோ. இப்போ மறுபடியும் கற்பூரத்தை ஏற்றுண்டு அந்த ஹோம குண்டத்தில் போடணும். விறகுகள், உடைச்ச விறகு இதெல்லாம் அந்த ஹோம குண்டத்தில் பரப்பி வச்சுக்கோங்க. அக்னியை நல்லா ஜுவாலையாக்குங்கோ. கையில் அட்சதையை வச்சுட்டு அக்னி பகவானை தியானம் பண்ணுங்கோ. பூர்புவஸ்வரோம் இது அக்னிம் பிரதிஷ்டாப்பிய பூர்புவஸ்வரோம் சத்வாரிசிங்காத்ரஜோ அஸ்ய பாதாத்வே சீர்ஷே சப்தஹஸ்தாசோ அஸ்ய த்ரிதா பத்தோ ரிஷபோரோ ரவீதி மகோதேவோ மத்யாகும் ஆவிவேஷ யஜ்ஞேஸ்வரம் தியாயாமி யஜ்ஞேஸ்வரம் ஆவாஹயாமி. அட்சதையை அந்த ஹோமகுண்டத்தை முன்புறமாக போட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ. மறுபடியும் கையில் அட்சதையை வச்சுண்டு ஹோமகுண்டத்துக்கு 8 திக்கில் அந்த அட்சதையை வைக்கணும். ஓம் இந்திராஜ நமஹ, ஓம் அக்னஜே நமஹ, ஓம் யமாஜ நமஹ, ஓம் நிருருதஜே நமஹ, ஓம் வருணாஜ நமஹ, ஓம் வாஜவே நமஹ, ஓம் குபேராஜ நமஹ, ஓம் ஈசானாஜ நமஹ, ஓம் மத்யே யஜ்ஞேஸ்வராஜ நமஹ. கிண்ணத்தில் நெய் எடுத்து வச்சுண்டு அக்னியில் காட்டி உங்கள் முன்புறமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோமத்துக்காக எடுத்து வச்சுட்ட அஷ்டத்ரவியங்களை எடுத்து அக்னியில் காட்டிட்டு அதையும் உங்கள் முன்புறமாக வச்சுக்கோங்க. 2 மாவிலையை எடுத்து அக்னியில் காட்டி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தர்பையை 4 பக்கத்துலேயும் பரிஸ்திரணமாக போடணும். பூர்வத பரிஸ்திரணம் நமஹ, தட்சிணத பரிஸ்திரணம் நமஹ, பశ్చాத் பரிஸ்திரணம் நமஹ, உத்தரத பரிஸ்திரணம் நமஹ. கையில் ஜலத்தை எடுத்துட்டு 4 திக்கிலையும் பரிசேச்சனம் பண்ணணும். பூர்வத பரிசேச்சனம் நமஹ, தட்சிணத பரிசேச்சனம் நமஹ தெற்கு பக்கமாக,
பశ్చాத் பரிசேச்சனம் நமஹ, மேற்கு அக்னிக்கு மேற்கு புறமாக பரிசேச்சனம் பண்ணுங்க. உத்தரத்தः பரிசேச்சனம் நமஹ, வடக்கு முகமாக பரிசேச்சனம் பண்ணுங்க. சமந்தம் பரிசேச்சனம் நமஹ, ஒரு உதிரணி ஜலத்தை கையில் விட்டுண்டு அக்னிக்கு சுற்றி ஜலத்தை விடணும். லக்ஷ்மி கணபதியை தியானம் பண்ணிட்டு கையில் அக்ஷதையை வச்சுக்கோங்க. அக்னியில் லக்ஷ்மி கணபதியை ஆவாகனம் பண்ணணும். अस्य श्री लक्ष्मी गणपति महामन्त्रस्य गणक ऋषिः ऋजद्गायत्री छन्दः श्री लक्ष्मी गणपतिर्देवता गं बीजं स्वाहा शक्तिः ओं कीलकं मम श्री लक्ष्मी गणपति प्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः ओं गां अंगुष्ठाभ्यां नमः श्रीं गीं तर्जनीभ्यां स्वाहा ह्रीं गूं मध्यमाभ्यां वषट् क्लीं गैं अनामिकाभ्यां हुं ग्लौं गौं कनिष्ठिकाभ्यां वौषट् गं गः करतलकरपृष्ठाभ्यां पट् ॐ गां हृदयाय नमः श्रीं गीं शिरसे स्वाहा ह्रीं गूं शिखायै वषट् क्लीं गैं कवचाय हुं ग्लौं गौं नेत्रत्रयाय वौषट् गं गः हस्त्राय भट् ॐ भूर्भुवस्सुवरों इति दिग्बन्धः ध्यानम् बीजापूरगदेक्षुकार्मुकरुजा चक्राब्जपाशोज्ज्वल वीत्यग्रविषाणरत्नकलशत् प्रोज्जत्कराम्भोरुहः जेजो वल्लभया सपद्मकदया सृष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्तिविपत्तिसंस्थितकरो विघ्ने च इष्टार्थतः ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गङ्गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा श्री लक्ष्मी गणपतये नमः. अस्मिन् अग्नौ ध्यानं परिकल्पयामि. श्री लक्ष्मी गणपतये नमः. अस्मिन् अग्नौ ஆவாகனம் பரிகல்பயாமி. கொஞ்சமாக நெய் எடுத்து அந்த தர்வியினால் விட்டுண்டே வாங்கோ, மாவலையினால் நெய் எடுத்து விட்டுண்டே வரணும். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. ஆசனம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. பாத்யம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. அர்க்யம் கல்பயாமி நமஹ. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. ஆச்சமனீயம் கல்பயாமி நமஹ. श्री लक्ष्मी गणपतये नमः. स्नानं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. वस्त्रोत्तरीयं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. भूषणं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. गन्धं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. पुष्पं कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. अक्षतान् कल्पयामि नमः. श्री लक्ष्मी गणपतये नमः. धूपदीप नैवेद्य तांबूலம் கல்பயாமி நமஹ. ஒரு வெத்தலை பாக்கு அக்னியில் போட்டுருங்கோ. இப்போ கற்பூரம் ஏற்றுண்டு அக்னிக்கு திருப்புங்கோ. ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதயே நமஹ. கற்பூர நீராஜனம் தரிசயாமி. ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஹோம ஆரம்பம். இப்போ 108 தடவை நெய் அருகம்பில் அஷ்டத்ரவியங்களால் ஸ்வாஹான்னு சொல்லும் போது ஹோமம் பண்ணிட்டே வாங்கோ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதயே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாஹா.
ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानय स्वाहा ॐ श्रीं